ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாவோட லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா, அவளோட கபோர்டு ஓப்பன் பண்ணி ஷூ எடுப்போமேன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது ஒரு ஹீல்ஸ் இருக்குது. அந்த ஹீல்ஸ் என்னென்னா, நம்ம வேங்க மீட் பண்ணும்போது அந்த ஹீல்ஸ் உடஞ்சிருக்கும்ல, அந்த ஹீல்ஸ் தான். ஸோ அதை பார்க்கும்போது அவனோட ஞாபகம் வருது. இப்போ அவனை ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொக்கையெல்லாம் வாங்கிட்டு இப்போ ரூம்குள்ளேயே போய் பார்க்குறான். ஆனால் அவங்களாம் சொல்கிறாங்க அவர் எப்பயோ போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு கொஞ்சம் சேடாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வரா. இப்போ நம்ம கேங்கை பார்த்தோம்னா அவளோட வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் முன்னாடி போங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அடுத்து அப்படியே வேலைக்கு வரா. இப்போ நம்ம ஹீரோயினுமே ஆஃபீஸ் கிளம்பி வரா. ஸோ அவள் கேபின் போகிறதுக்காக லிஃப்ட்குள்ளே போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணுறா. பட் அதுக்குள்ளே அந்த பேங்க் பையன் உள்ளே ஓடி வந்துடான். அவனை பார்க்கும்போது செம ஷாக்காக இருக்குது. நீ என்ன இங்கே பண்ணுறன்ற மாதிரி ஹீரோயினி கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை நான் உடம்புலன்னு லீவ் எடுத்தில்ல, ஸோ இப்போ நான் வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லவும், உனக்கு தான் உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, உன்னை யார் வர சொன்னான்ற மாதிரி சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் அப்படியே ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் ஹீரோயினிக்கிட்ட. ஆனால் அவன் கொஞ்சம் கூட இடமே தர மாட்டேங்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறா, இங்கே பாரு, உனக்கு நான் வேலையை விட்டு தூக்க போகிறேன், ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதுன்ற மாதிரி சொல்லவும் அவன் சொல்கிறான், நீங்கள் எப்படி என்னை வேலையை விட்டு தூக்குவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த எம்ப்ளாய்க்கு 30 நாள் டைம் கொடுக்கணும் இன்னொரு ஜாப் தேடுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்செலாம் வேறு பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஹீரோயினி கேபின்குள்ளே போகிறா. அப்போ அங்கே கேங் அப்படி அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம ஹீரோயினி செஞ்ச ப்ராஜெக்டில் நிறையா பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சுல. ஸோ ஒரு கம்பெனி என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அந்த ப்ராஜெக்டை நாங்களே எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்காக நாங்கள் பெரிய ஆக்டரை நடிக்க வைக்க போகிறோம். அந்த ஆக்டருக்கு சேலரி அந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு இவங்கக்கிட்டே இருந்துமே பட்ஜெட் வாங்குறாங்க போல். ஸோ அதுக்கு 1 மில்லியன் கேட்டுக்காங்க. ஆனால் அதை நம்ம ஹீரோயினிக்கிட்ட கேட்காம இந்த கேங்காக போய் அந்த கம்பெனியோட டீல் பேசிட்டு வந்துட்டா போல். ஸோ அப்படி கேட்டுட்டு 1 மில்லியனும் கேஷாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் எனது கேஷாக கொடுக்க சொன்னாங்களா, அவங்க எப்போயுமே ஆன்லைன் பேமெண்ட் தானே கேட்பாங்க, இப்படிலாம் கேட்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இல்லை அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக, அதுவும் நாளைக்கே தரணுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ ஹீரோயினுமே எதுவுமே சொல்ல சரின்ற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கப்புறம் கேங்க்கு என்ன ஆச்சுன்னு தெரில, நீங்கள் இன்றைக்கி நைட்டு ஃப்ரீனா நம்ம 2 பேர் டின்னர் போவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ ஹீரோயினி சரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. இப்போ அவங்க 2 பேரும் டின்னருக்குமே வராங்க. அங்கே கேங் அப்படியே விதவிதமாக வாங்கி கொடுத்துட்ருக்கா. ஹீரோயினிக்கே கொஞ்சம் டவுட்டாக, இது என்னடி இப்படிலாம் காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்துட்ருக்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நீங்கள் பெரிய ஆளுங்க, நீங்கள் எனக்கு பார்ட்டி கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு நிறையா வாங்கி கொடுப்பீங்க, ஆனால் என்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை, ஸோ என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வாங்கி தரேன், அப்போ உங்களுக்கு லக்ஸரியாக வாங்கி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுமே சரின்பா. நம்ம கேங் அந்த 1 மில்லியன் அடிச்சுட்டு ஓடுறதுக்கு பிளான் பண்ணிட்டால. ஸோ அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் நம்மளுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க, பட் நம்ம அவங்களுக்கு இப்படிலாம் பண்ணுறோமே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு அப்போ அவங்ககிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி மேபி நாளைக்கு நான் இல்லைன்னா நீங்கள் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடணும், கரெக்ட் டயத்துக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கு திடீர்னு ஃபீல் ஆயிடுச்சு, அதனால தான் அப்படி சொல்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா ஹீரோயின் இந்த 1 மில்லியன் எடுத்துகிட்டு அக்கௌண்டிங் ஆஃபீஸ்க்கு கொடுக்க வந்திருப்பா. ஸோ அந்த இடத்துல இந்த பேங்க் பையன் நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணவா அப்படின்ற மாதிரி வளைஞ்சிட்டே இருக்கான். ஸோ ஹீரோயினுமே இதை போய் அங்கே கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு போயிடுவா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கேங் அந்த இடத்துக்கு வரா. இந்த மாதிரி ஹீரோயின் 1 மில்லியன் வாங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க ஒரு பேப்பர் கொடுத்து அதில் சைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவளுமே சைன் பண்ணிட்டு அந்த கேஷை வாங்கிட்டு போகிறா. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் இந்த செக்கிங் பண்ணுவாங்களா அந்த லேடிஸ், அவங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கா. அந்த ஹோட்டல்னால் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவள் எப்பயுமே சேடாக இருந்தாலும் அங்கே தான் வந்திருப்பா. ஸோ அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போது அப்போ அங்கே பேங்க் பையன் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறான். பட் நம்ம ஹீரோயின் அதுக்கு ஆன்சரே பண்ணல. அவங்க வாட்டுக்கு அங்கே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ அவன் சரி நீங்கள் என்கிட்ட சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, உங்கள் மூடை சேர் பண்ணுற மாதிரி நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அதுவும் பைக்கில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே இந்த மாதிரி கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கும் போது இந்த மாதிரி தான் நம்மளோட கவலைகளும் இந்த வெடி மாதிரி ஒன்று ஒன்றா கரைஞ்சிரும். ஸோ எதுக்குமே ஃபீல் பண்ணாமல் நீங்கள் வாட்டுக்கு எப்போயுமே என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மோட்டிவ்லாம் பண்ணுறான். அந்த பிளேஸுமே பார்க்க செம்மையாக இருக்குது, நல்லா சிட்டிஸ்லாம் தெரியுது. ஸோ ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டில் இறக்கி விட்டுறான்.
அப்படி இறக்கி விடும்போது அவனோட மனசில் இருக்கிற ஒரு சில ஃபீலிங்ஸ் எல்லாமே ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். ஹீரோயின் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை, குட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவனும் சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அப்போ ஹீரோயின் அவன் போனதுக்கப்புறம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகும், நம்ம கேங் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்களே. ஸோ ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு இவங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட்காரன் கூப்பிடவும் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகும்போது இவளுக்கு பாத்ரூம் போகணும் போல் இருக்குது. சரி நீங்கள் காசு எல்லாமே எடுத்துகிட்டு போங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனோட லக்கேஜ் காசுலாம் கொடுத்துட்றா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என்னாச்சுன்னு தெரியல, கேங் வந்து ஊருக்கு போகலை போல். அவளோட லக்கேஜ் மட்டும் அந்த இடத்துல இருக்குது. இவள் உட்காந்து அழுதுட்டுருக்கா. என்னாச்சுன்னு தெரியல, ஆனால் கூட அந்த ஹஸ்பண்ட்காரன் இல்லவே இல்லை. ஸோ வந்துட்டு அப்படியே ஹீரோயின் நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. நான் எதுக்கு அவங்களுக்கு இப்படி பண்ணேன், துரோகம் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடா. ஹீரோயினை பார்த்து தான் அவளுக்கு இன்னும் அழுக வந்துடுது. ஸோ ஹீரோயினை ஹக் பண்ணி சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துகிறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஹாட் பாத் எடுக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கேங்க அழுதுகிட்டே இருக்கா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறான். ஆனால் ஹீரோயினி கொஞ்சம் கூட கோவப்படாமல் அவளை சமாதானப்படுத்திகிட்டே இருக்கா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவள் ஏன் கோவப்படலைன்னா, ஏன்னா அவள் வந்து கேங்கை ஒரு தங்கச்சி மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. ஸோ நம்ம வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சு, ஒருவேளை அவள் புருஷன் நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணுறது, அதனால அவள் லைஃப்பை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் உங்ககிட்ட காசை கொடுத்தேன். ஆக்சுவலாக ஹீரோனிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, வந்து காசை ஏமாற்ற பார்க்குறான்னு. ஸோ அதனால் நம்ம தங்கச்சிக்கு கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு இவளுமே அந்த காசை கொடுத்து விட்டுறா. ஸோ அப்போ அதெல்லாம் கேட்கும்போது கேங்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன மன்னிச்சிடுங்க, நீங்கள் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, ஆனால் நான் அதை எதுவுமே புரிஞ்சுக்கிறாமல் உங்களுக்கு போய் துரோகம் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இல்லை விடு விடு, நான் என் தங்கச்சியாக நினைக்கிறனால தான் நான் உன்கிட்ட வந்து இப்போ சண்டை போடவே இல்லை, என் தங்கச்சிக்கு கொடுக்குற மாதிரி தான் நான் நினைக்கிறேன், ஸோ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே சேர் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம கேங் தங்கியிருந்தாலும் ஒரு வீடு, அந்த வீடை வந்து அவள் சேல்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அவளோட ஆஃபீஸ்க்கு போகிறா. ஸோ அங்கே போயிட்டு ஹீரோயின்கிட்ட நான் இந்த மாதிரி வேலையை விட்டு நிற்க போகிறேன்ற மாதிரி சொல்லவோ, ஹீரோயின் வந்துட்டு என்னது வேலையை விட்டு நிற்க போறியா, அப்போ நீ வாங்கிட்டு போன காசெல்லாம் யார்டி தருவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் எப்படியாவது தந்துடுறேன், பட் என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லவும், இல்லை நீ வாட்டுக்கு வேறு எங்கிட்டாவது ஓடி போயிட்டேன்னா நான் உன்னை எங்கே கண்டுபிடிக்கிறது கேங், அப்போல்லாம் நான் உன்னை விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை ஸ்டே பண்ணுறதுக்காக சும்மா விளாட்டுக்கு சொல்கிறா. ஸோ கேங்கும் வந்துட்டு சரி நான் இங்கே இருந்து வேலை பார்த்து உங்களுக்கு அந்த காசை தரேன்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சரி நீ இவ்வளோ நாள் இங்கே வேலை பார்த்தல, உனக்கு வந்து சம்பளம் 20% எக்ஸ்ட்ராவே தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸு, அதாவது ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான்னா அவன் வந்து கண்ணை முழிச்சிட்டான். இப்போ அந்த நியூஸ் கேட்டதுமே ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவன் வந்து அவன் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே மனசார மன்னிப்பு கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு புரியுது இவன் வந்து தப்பாக உணர்ந்துட்டான்ட்டு. ஸோ அவளுமே மன்னிச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பாஸ்ட் லைஃப்பெல்லாம் இனிமேல் நினச்சி பார்க்க வேணாம், நம்ம வந்து நியூவாக லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் நம்ம எதுக்க பார்த்துக்கிட்டாலும் நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும், நம்ம 2 பேர் பேசிக்கவே வேணான்ற மாதிரி சொல்லுவாள். ஆனால் அவன் வந்துட்டு இல்லை நான் வந்து இனிமேல் இந்த ஊர்லேயே இருக்க போகிறதில்ல, நான் ஊரை விட்டு வேறு ஊருக்கு போய் என்னோடய லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அவனுமே வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அங்கே வந்து போகிறேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சரி நீ உன் லைஃப்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே கிளம்பி வந்துடுறா. அப்படியே இந்த எக்ஸோட சாப்டர் க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயினி அவள் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே கேங் ஓடியாந்துட்டு இந்த மாதிரி வேங் வந்து ஒரு ஃபைலில் சைன் பண்ணணும், ஆனால் அவன் உடம்புலன்னு லீவ் போட்டான், என்னால் போக முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் போய் எனக்காக ஃபைலில் சைன் வாங்கிட்டு வர முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது இவளுமே வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போவான். ஆனால் வீடு வந்து லாக் பண்ணியிருக்கு. எங்கடா அவனுக்கு உடம்பு இல்லை, வீட்டில் தானே இருந்திருப்பான், எங்கே போனான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ இந்த பையன் வெளியே போயிட்டு வரான் போல். ஸோ வந்துட்டு என்ன மேடம் இங்கே என்ன வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை உனக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னாங்க, நீ எங்கே போயிட்டு வரேன்ற மாதிரி கேட்கும்போது, ஓ இப்படி சொல்லி வச்சுருக்காங்களா, இல்லை எனக்கு உடம்பு இல்லை, நான் வந்து டாக்டரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு இந்த வேங் பையன் உள்ளே வந்ததுமே சுடு தண்ணி வச்சு குடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தண்ணியை ஹீட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ ஹீரோயின் நீ போய் உட்காரு, நான் உனக்காக பண்ணி எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லவும் அவனும் ரொம்ப சந்தோஷமாக போய் உட்காரனா நம்மளுக்காக பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த வேங் பையன் அவனோட ஃபோனை வந்து ஹீரோயினுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு போயிருப்பான் தெரியாமல். அப்போ அதில் ஒரு மெசேஜ் மாதிரி
வருது. அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகலை, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கிளாஸ்க்கு போயிருப்பான் போல். ஸோ நோட்டெல்லாம் வச்சுட்டு போயிட்டடா, வந்து எடுத்துக்கன்ற மாதிரி மெசேஜ் வரவும் ஹீரோயினி அதை பார்த்துடா, போச்சு என்கிட்ட பொய்யா சொல்லிட்டான்ல, அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து ரொம்பவே ஹீட் பண்ணி போய் கொடுக்குறா. அவன் தொட்டு பார்த்துட்டு, ஐயோ என்ன மேடம் சுடு தண்ணி வைக்க சொன்னால் நெருப்பு, அந்த நெருப்பு குழம்பு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை எத்தனை பேர் ஏமாற்ற போகிறீங்கன்னே தெரியல, ஆளாளுக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படிடா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோச்சிட்டு அங்கேருந்து போக பாப்பா. அப்போ இவன் வந்துட்டு, இல்லை இல்லை நீங்கள் எனக்காக வந்தீங்களா, ஸோ உங்களை அனுப்பிச்சி விட எனக்கு மனசே இல்லை, அதனால தான் உங்களை என் கூட கொஞ்சம் நேரம் இருக்கிற வைக்கிறதுக்கு தான் நான் பொய் சொன்னேன், நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன், அதனால தான் அப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவன் வாட்டுக்கு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இருந்தால் அவன் ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கு அதை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் பார்த்துட்டு, ஐயோ மேடம் நான் இதெல்லாமே உங்களுக்காக தான் பண்ணுறேன், உங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி கிளாஸ்லாம் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஐஸ் வச்சு பேச பார்க்குறான். பட் இவன் வந்து கோச்சிக்கிட்டு, நீ என்னமோ பண்ணு எனக்கெலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுவா. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயினி பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கா. அவன் வந்து என்கிட்ட போயெல்லாம் சொல்கிறான், என்ன பண்ணுறது வைக்கிறது அப்படின்ற மாதிரி. நம்ம கேங் வந்துட்டு ரொம்ப சமாளித்து பார்க்குறா, ஆனால் முடியலை. ஸோ கடைசியில் வந்துட்டு, இப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவன் மேலே எரிஞ்சு விழுகிறீங்களோ நீங்கள் தான் அவனை ரொம்ப லவ் பண்ணுவீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே பெட்ஷீட்டை போற்றி தூங்க ஆரம்பிச்சிடா. ஹீரோயின் வந்துட்டு, எதுக்கடி அப்படிலாம் சொல்கிற, அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையை பிச்சுட்டு இருக்க நைட்டு ஃபுல்லாக தூங்காமல். அப்படியே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கலான்ற மாதிரி கூப்பிடுவா. ஆனால் கேங்குமே இல்லை, எனக்கு வேலை இருக்குது, என்னால் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாள். அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நாங்கள் எங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறோம், என் ஃபேமிலி கூட வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினே வந்துட்டு, சரி நீங்கள் எல்லாருமே பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது, ஏன்னா அவளுக்குன்னு யாருமே இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவளோட கேபினில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கா. ஸோ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே உடம்பெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே சாயும் போது பின்னாடி வந்து கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சிட்ருக்கு. அவளோட கேபினில் இருந்து பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக தெரியுது. ஸோ அந்த கிராக்கர்ஸ் வெடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு அந்த வேங்கோட ஞாபகம் தான் இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி அந்த வேங் பையன் மூடை வந்து அப்படியே சியர் பண்ணுறதுக்காக இவ்வளோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே அவனோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவளோட ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வெளியே போகிறான். இப்போ அங்கே நியூ இயர்ன்றனால எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து பாட்டெலாம் பாடிட்டுருக்காரு. அங்கே நிறைய பேர் கப்புள்ஸாக இருக்காங்க. அவங்க சடனாக அப்படியே டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம ஹீரோயினி தான் சிங்கிளாக நின்றுட்டுருக்கா. அப்போ அவளுக்கு வந்து வேங்கிட்ட கால் பண்ணுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே இருந்துட்டு ஒரு வழியாக காலுமே பண்ணுறா. ஸோ கால் பண்ண உடனே அவன் அட்டன் பண்ணுறான். வா என்ன ஃபாஸ்ட்டாக இருக்க, எப்படா கால் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் ஆமாம் நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ திரும்பி பாருங்கன்ற மாதிரி சொல்லும்போது இவளுமே திரும்பி பார்க்குறா. பார்த்தா அவன் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆமாம் நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கா. ஸோ அப்படி நடக்கும்போதே இவன் கூட நடந்த அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே நடந்துகிட்ருக்கா. பேக்ரவுண்டில் அவங்களுக்குன்னு வேறு சாங்லாம் வேறு ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படியே அவளை வந்து அந்த மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ணெலாம் கலங்கிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறேன் எதுவுமே சொல்லாமல். அவனுக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஃபைனலாக எனக்கு ஹீரோயினி கிடச்சிட்டான்ற மாதிரி அவனுமே வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் டைட்டாக. இப்போ அங்கே வந்து நியூ இயர் கவுண்டவுன்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 12 o'clock ஆயிடுச்சு போல். அங்கே எல்லாருமே கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சுக்கிட்டு என்னமோ எனக்கு பார்க்கும்போது இவங்களோட லவ்வை ஊரே கொண்டாடுற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ இந்த சென்னு இருக்கால, அவன் வந்து ஜெயிலேருந்து வெளியே வரான். அவள் எதுக்கு போயிருப்பானா, நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பா. ஸோ அதனால் அவளை ஜெயிலில் போட்டாங்க. அவளோட அந்த தண்டனை காலம்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஹீரோயினி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோயினி பார்த்ததுமே அவள் வந்துட்டு பேசலான்னு போகிறா. அப்போ ஹீரோயினி வந்துட்டு, நான் ஒன்றும் உன்னை வரவே இருக்கிறதுக்கு வரல, பட் நான் வந்துட்டு உனக்கு ஒரு கிஃப்ட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ் இருக்கான்ல அவன் வந்து உங்ககிட்ட அதை கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கிஃப்ட் வந்து அந்த ஷூ கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன கொடுத்துருப்பான்னா காசும் அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருப்பான். அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் வந்துட்டு, சாரி என்னால் தான் உனக்கு எல்லா பிரச்சனையும், உனக்கு வந்து உன் கரியரும் ஸ்பாயில் ஆகிடுச்சு, உன்னோட இமேஜையும் டேமேஜ் பண்ணிட்டேன், எல்லாத்துக்குமே நான் மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் காசையும் இதையும் கொடுத்துட்டு போயிருப்பான். ஸோ இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவளுமே அவளோட தப்பை வந்து உணர்ந்துட்டா. ஸோ ஹீரோயினிக்கிட்ட அவளுமே சாரி கேட்குறா. அப்போ ஹீரோயினுமே சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இனிமேல் உன் லைஃப் வந்து நல்லபடியாக வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அங்கேருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் இவன் வந்து ஹீரோயினி வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்க ஷூ எடுத்து வியர் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ ஹீரோயினோட ஆஃபீஸில் பார்த்தோம்னா அங்கே வேலை பார்க்குற
ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் போல். ஸோ எல்லாருக்குமே இன்விடேஷன் மாதிரிலாம் கொடுத்துட்டு என் கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ ஹீரோயினுமே அங்கே வராங்க. அவங்களுக்குமே இந்த மாதிரி இன்விடேஷன் கொடுத்துட்டு என் கல்யாணத்துக்கு வந்துடுங்க மறக்காமல் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணவும் ஹீரோயினியும் வரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணோட கல்யாணம் மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினி கேங் 2 பேருமே அங்கே ஒன்றா போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஹீரோயினியெல்லாம் வெல்கம் பண்ணுது. அப்போ அந்த பொண்ணு வந்து அவளோட ஹஸ்பண்டை கூப்பிடுறாங்க. அவன் என்னடான்னா அந்த டெக்கரேஷன் பண்ணுற பொண்ணு கூட நின்று பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து டெக்கரேஷனுக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவங்க கூப்பிட்டோடனே அவனும் இருமா வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இவங்க கூட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆக போகுது. அப்போ வந்து இந்த மாதிரி மைக்கை வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி அந்த மாப்பிள்ளை சார் கிட்ட சொல்லவும் அந்த ஆள் போய் அந்த டெக்கரேஷன் அம்மா கிட்ட போய் மைக்கை வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ அங்கே வாங்கிட்டு வந்து அப்படியே அங்கே ஸ்டேஜ் கிட்ட நிற்கும் போது அப்படியே ஓரக்கண்ணால் அந்த டெக்கரேஷன் பொண்ணு இவன் ஒரு லுக்கு விடுறான். அந்த பொண்ணு இவனை பார்த்து அப்படியே ஷையாக சிரிச்சிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த மைக் வாங்க போயிருப்பான்ல, அப்போ வாங்கும்போது அப்படியே உங்கள் 2 பேரும் ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் மாதிரிலாம் விட்டுக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ஏமாற்ற போகிறாங்கன்னு தான் நினைக்க போகிறேன். அண்ட் இதோட இந்த சீசன் முடியுது. அடுத்த சீசனில் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ட்ராமாவை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீசன் 2 வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ற மாதிரி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நியூவாக ஏதாவது ட்ராமா வந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பாய் பாய்.